வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அவங்க எப்படி அப்படின்னா, இந்த நபர்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரம், இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தராமல் உங்களை விட்டு விலகி போயிட்டுருப்பாங்க. அதே சமயம் இந்த நபர்கள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஓகே. ஸோ அப்படியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா, இந்த நபர்கள் ஏன் உங்கள் லைஃப்பில் மீண்டும் மீண்டும் வராங்க, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடருது அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கானது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்சனல் ரீடிங்கும் ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நாளையோட வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இந்த ஆஃபர் ரீடிங் வேணும் அப்படின்னா அது நாளையோடு முடிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகேயா. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த நபர், நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிற நபர், சில சமயம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, சில நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா தடங்கள் வருது அப்படின்னா, அது ஏன் எதுக்கு அப்படின்னு கார்ட்ஸ் வழியாக யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்கே முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தாய்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட உணர்ந்த மாதிரி இந்த நபர்கள் வந்து வேறு யார்கிட்டையுமே உணரலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன தான் சண்டை வருது அப்படின்னா கூட, நீங்கள் அந்த நபருக்கு கொடுக்குற முக்கியத்துவம், காதல் அப்படின்றது இவங்க ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்பி போயிருந்தா கூட, உங்கள் இடத்துல நீங்கள் கொடுக்குற அளவு மாதிரி இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களோட லைஃப்க்கு வந்து நீங்கள் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு எங்கோ ஒரு இடத்துல வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஓகேயா. ஸோ இங்கே ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிவைன் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ தனிப்பட்ட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு சில விஷயத்த வந்து சரிப்படுத்திக் கொள்ளணும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் கையில் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் தான் ரொம்பவே லக்கியான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஓகே. அந்த நபருக்கும் அதே மாதிரி தான். ஓகேயா. அந்த நபர் கையில் நீங்கள் கிடைக்கிறீங்க, உங்களோட காதல் கிடைக்குது அப்படின்னா, அது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்றா அமையக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த காதலை பொறுத்து இது அப்படியே ஒரு டிவைன் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. ஓகே. ஆனால் இந்த காதலில் 2 பேர்த்து சைடில் இருந்து ஒரு சில விஷயத்த இன்னுமே கற்றுக்கொள்ளலையாம். அதாவது டிவைன் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இந்த விஷயத்த இப்போ உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் வந்து திரும்ப திரும்ப இப்போ இந்த நபர் வர்றதும் மீண்டும் திரும்பி போகிறதும் அப்படியுமா இருக்கும். ஏன்னா இந்த நபர்களால் உங்களை விட்டு முழுசாலாம் பிரிய முடியாது. ஓகே. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த காதலை பொறுத்த ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த நபர்கள் மாற்றிக்கொண்டு தான் ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கான டைமிங் வந்து இன்னும் வரலையா, இல்லை அந்த விஷயத்த வந்து இவங்க இன்னும் என்ன விஷயம் சொல்ல வராங்க யூனிவர்ஸ் அப்படின்றத இந்த நபர்கள் வந்து புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நபர்களால் முழுசாக அவங்கள விட்டு நீங்கியெல்லாம் போக முடியலை. ஓகே. ஏன்னா இது முழுக்க 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 டிவைன் சம்மந்தப்பட்டது. ஓகே. டிவைன் பார்ட்னர். ஸோ அப்படி இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால கூட இந்த நபர்கள் மீண்டும் மீண்டும் வராங்க. ஏன்னா இந்த காதலும் சரி, தாய்மையும் சரி இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே. ஸோ நான் இது வந்து ஆண், பெண் அப்படி சொல்ல கிடையாது. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆண் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு பெண் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஏதாவது மனக்கசப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கூட, இங்கே டிவைன் ஹெல்ப்பை வந்து நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது என்னதான் நீங்கள் அந்த நபரை வேண்டாம் அப்படின்ட்டு போனாலும், அதே இடத்துல இந்த நபரை வந்து யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட கொண்டாந்து நிறுத்துது. இது உங்களோட எண்ணங்களாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த நபரை பற்றின தாட்ஸ் வருது, நைட்டில் இவங்களை பற்றின ஏக்கங்கள் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றின ஞாபகங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் எஃபெக்ட் போட்டாலும் போடலை அப்படின்னாலும் இவங்கள பற்றின நினைவுகள் மட்டும் அப்படியே இருக்கும். ஏன் அப்படின்னா, இது ஒரு டிவைன் லவ்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்கள் வந்து ரொம்பவே ரகசியமாக எல்லா விஷயத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த நபர்கள் வந்து தேர்ட் பார்ட்டி மேலே உடல் ரீதியாக இல்லைன்னா மன ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அடிமையாக தான் இருக்காங்க. ஆனால் அதே சமயம் உங்களோட எண்ணங்களும் இந்த நபர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தூண்டுது. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை அவங்க சரிப்படுத்தணும், இல்லை அவங்க கர்மா வந்து கிளியர் ஆகாமல் இன்னும் இருக்கிறதுனால கூட இந்த தேர்ட் பார்ட்டி இடத்துல போய்ட்டு இந்த நபர்கள் சிக்கின்னு இருக்கலாம்.
ஸோ அதாவது கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஓகே. இவங்களோட கர்மா வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால கூட அந்த இடத்துல சிக்கி தவிச்சிட்ருக்கலாம். அதே சேம் டைம் நீங்களும் வேணும், உங்கள் சப்போர்ட்டும் வேணும், உங்கள் காதலும் வேணும் அப்படின்ட்டு உங்களையுமே இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண விடாமல் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இந்த நபர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களோட ஞாபகம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இந்த நாட்களில் வந்துட்டுருக்கு. நீங்கள் உங்களே அறியாமல் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர்கள் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க ஒரு சில நபர்களுக்கு தெரியுது, இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி நம்ம வெளிய போயிடலாம். நம்ம லைஃப்ப வந்து இன்னும் பெட்டரா அமைச்சுக் கொள்ளலாம். தேர்ட் பார்ட்டி கூட, இல்லன்னா காசு விஷயத்துல அப்படின்னு நமக்கான லைஃப்ப உருவாக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு நகர்ந்தா கூட, அவங்களாலயும் நகர முடியல. அதேபோல உங்களுக்கும் இதே மாதிரி இருக்கலாம். அதாவது இவங்க வாராங்க, திரும்ப நான் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடும்போது, வேண்டாம் அப்படின்னு எந்த லைஃப்ப பார்த்துட்டு போகும்போது, திரும்ப இவங்க வந்து கதைக்கிறாங்க, நல்லா ட்ராவல் பண்றாங்க, ஜாலியா பேசுறாங்க. திடீர்னு நான் எதிர்பார்க்காத டைம்ல காணாம போயிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா, இன்னும் அந்த நபர்களோட எண்ணங்களும் சரி, நோக்கங்களும் சரி, தவறான ஒரு கொள்கையில இருக்கிறதுனால கூட யூனிவர்ஸ் வந்து அவங்க திருந்தணும் அப்படின்றதுக்காக கூட திரும்ப திரும்ப இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், வாரதும் போகிறதுமா. இங்க ஒரு சிலரோட காதல பொறுத்த மட்டும் அவங்க மனசுல இருக்க ஒரு சில உண்மைகள வந்து ஓப்பன் பண்ணி சொல்லாம இருக்காங்க. காதல வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளேயே வச்சுட்ருக்காங்க. அப்படின்ற சந்தர்ப்பத்தில இந்த நபர்கள் திருந்தி வர வரைக்கும், புரிஞ்சு வர வரைக்கும் டிவைன் வந்து அவங்களுக்கான சின்ன சின்ன தண்டனைய வந்து குடுக்க தான் செய்வாங்க. ஓகே. ஸோ இது வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்ப குடுத்து கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட இவங்களுக்கு ஒரு கவலை தரக்கூடிய விடயமா, அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போற மாதிரி வருத்தம் தரக்கூடிய விடயமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நபர்களால உங்களோட நபர்களால கார்மிக் இப்போ தேர்ட் பார்ட்டியெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்வோமே. ஸோ அவங்க கூட ஒரு ட்ராவல் கூட பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா, அவங்களோட டிவைன் பார்ட்னர் வந்து நீங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்போ இந்த காதலும் எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட தான் அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அந்த நபர்கள்கிட்ட ஃபுல்ஃபில் ஆகாது. ஓகே. ஸோ, அப்போ உங்ககிட்ட மனம் திறந்து பேசுற வரைக்கும், உங்ககிட்ட முழு காதலையும் வெளிப்படுத்தி, உங்களுக்காகவே அவங்க லைஃப்ப மாத்திட்டு, எல்லா விஷயத்துலயும் மாத்திட்டு, உங்களுக்காகவே அவங்க வார வரைக்கும், இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, இங்க வந்து ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் வந்து சோல்மேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ, இங்க உங்க நபர்கள் உங்களையே விட்டுட்டு என்னதான் தேர்ட் பார்ட்டியெல்லாம் நம்பி போறாங்க அப்படின்னா கூட, இந்த தேர்ட் பார்ட்டிகளோட வந்து ட்ராவல் பண்ண முடியாம இருக்குமாம். ஓகே. ஸோ, அது ஏன் அப்படின்னு கேட்டா, ஓ மை காட்! ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களோடையும் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்றதுனால, ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள சீட் பண்ணியிருக்கலாம். இல்ல உங்க மேல இல்லாத ஒரு காரியத்த சொல்லி, இல்ல நீ தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியா எஸ்கேப் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு சில மாதிரி பெயின்ஸ் வந்து ஃபீல் ஆகும். ஓகே. இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கஷ்டமா கூட தெரியலாம். ஆனா, அதுவே இவங்க தேர்ட் பார்ட்டிட்ட போய் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு போனா, அந்த நபர்கள் உங்க நபர்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருப்பாங்க. அப்ப திருப்பி இந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் உங்ககிட்ட வந்து தேடுறாங்க. அப்போ அப்படி பார்க்கைக்க, இந்த முழு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க சைடா இருக்கலாம். ஓகே. ஸோ, அத புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இந்த நபர்களுக்கு வந்து இன்னும் தெளிவான விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கலாம். அப்படி இல்லன்னா, நடக்கிற விஷயத்துல ஒரு தெளிவில்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு கூட உங்களோட நபர்கள் வந்து இந்த காதல நினைச்சு ரொம்பவே குழம்பிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து புது தொடக்கம் வேணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கு. ஏன்னா, உங்கள முழுசாலாம் மறந்துட்டு போ முடியாதுல்ல. ஏதோ ஒரு இடத்துல வந்து யூனிவர்ஸ் வந்து எப்படி உங்க ஞாபகம் வந்து அவங்க ஞாபகம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா வந்துட்டுருக்கோ, நீங்க அவங்கள பத்தி ஃபீல் பண்றீங்களோ, அதே சேம் எனர்ஜி தான் அவங்களுக்கும் இருக்க போகுது. இது வந்து ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ல அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, அப்படி இருக்கைக்க உங்க எண்ணங்கள் வந்து அவங்கள பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படின்றதுனால கூட இந்த நபர்களால் முழுசாக பிரிஞ்சு இருக்க முடியலை. நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏக்கம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே காட்சாலியாக தெரியுது. ஓகே. ஸோ, இந்த நபர்கள் என்னடா லைஃப் இது இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்றத யோசிக்கிறத தவிர்த்துட்டு உங்களை பற்றின சிந்தனைகள், இல்லை அவங்க காதலை பற்றினது, அவங்க லைஃப்பை பற்றினது அப்படின்றது இவங்க பொறுமையாக இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுக்கும் பட்சத்தில், இல்லை அவங்க எனர்ஜியை கிளென்சிங் பண்ணிட்டு வரும் பட்சத்தில், இது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதாவது இந்த காதல் வந்து ரொம்ப டிவைன் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. அதே சமயம் இவங்க சில கர்மா வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதும் இருக்குது. ஓகே. இங்கே அந்த கர்மா முடியும் பட்சத்தில் இந்த நபர்கள் வந்து ஒரு லாங் டைம் ட்ராவல் வந்து உங்கள் கூட பண்ணலாம். ஓகே. ஸோ, இங்கே என்ன அப்படின்னா எண்ணங்கள்லேயும் தடுமாற்றம் இருக்குது இந்த நபர்கள்கிட்ட. அப்போது இவங்க மனசில் இருக்க விஷயத்தையும் ஓப்பனாக அப்படி சொல்லியிருக்காங்க.
இருக்காங்களா? எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரியுமா? இப்ப இந்த நபர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு தெரியுமா? அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா, அவங்கள சார்ந்து பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ளேயும் நெறைய வந்து காயங்கள் வந்து அப்படியே இருக்கு. ஓகே. இந்த காயங்கள் வந்து இது தேர்ட் பார்ட்டி நபரா கூட இருக்கலாம். ஏன்னா, இவங்களால ஒரே டைம்ல வந்து 2 பக்கமும் வந்து என்னால கவனம் செலுத்த முடியல அப்படின்றதுனால கூட, இவங்களால இந்த பக்கமும் என்னால முடியல, அந்த பக்கமும் இல்ல முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஏன்னா, இது எல்லாருக்கும் கிடையாது. இது ஒரு சிலருக்கு தான். அதாவது 2 பக்கமும் இப்ப ஒரே டைம்ல 2 கேர்ள் ஃப்ரெண்ட், 2 பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ட்ராவல் பண்றவங்க கூட இங்க இருக்க தான் செய்றாங்க. ஓகே. ஸோ என்னவா இருந்தா கூட இந்த விஷயங்கள்லாம் மாறி இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னா கூட அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு இந்த நபர் வந்து உங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையும். ஓகே. அதாவது அவங்க புரிஞ்சு கொள்ளும் சந்தர்ப்பத்தில். ஓகேயா? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சிலரோட நபர்கள் வந்து இந்த காதலை பற்றி உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது இருக்கு. ஓகே. யோசிச்சா கூட 2 எண்ணங்களா இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே. அந்த குழப்பங்கள்லாம் தெளிவடைகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மாதமாவது எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கரண்ட்லி. ஓகே. ஸோ அந்த எனர்ஜி வந்து நீங்கும் பட்சத்தில் ஒரு சிலரோட நபர்கள் முழுசாக உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஏன்னா, இங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த நபர்கள வந்து திருமணம் பண்ணிக்கொள்ளணும், ஒண்ணா இருக்கணும், இந்த நபர்கள் கூட ஒரு லைஃப் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்க சைட்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா, அவங்க சைடுக்கும் இந்த எண்ணங்கள் இருந்தா கூட, ஆனா அதிகபட்சமா இந்த எண்ணங்களுக்கு வந்து இந்த நபர்கள் மதிப்பு குடுக்காதனால கூட இந்த டிவைன் சைட்லேருந்து அடிக்கு மேல அடி வந்து உங்க நபர்களுக்கு விழுந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க தூரத்துல இருந்து பாக்கைக்க இந்த நபர்கள் ஓகே, சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள பாக்கைக்க இங்க ரொம்பவே காயப்பட்ட மாதிரி மனநிலை தான் எனக்கு இங்க தெரியுது காட்ஸ் வழியா. அதாவது நிம்மதி இல்லாம, ஒரு சில விஷயங்கள யோசிக்கிறது, அலையிறது அப்படின்னு சொல்லி உறக்கமே இல்லாம, அதாவது நடந்து போன விஷயங்கள்லாம் நினைச்சு கவலைப்படுறது. இப்போ உங்க காதல பொறுத்து கூட ஏதாவது நல்ல நல்ல மெமரீஸ் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ரொம்ப மனசுல ஆழத்துல இருக்கு. ஆனா இங்க பாக்கிக்க அம் அவங்க மிஸ் பண்ண விஷயம், அவங்க செலிப்ரேட் பண்ண மறந்த விஷயங்கள், உங்கள ஹர்ட் பண்ண விஷயங்கள், காயப்படுத்தின விஷயங்கள், இப்படியான விஷயங்கள் தான் கரண்ட்லி அவங்க மனசுல ரொம்பவே அதிகமா அப்படி ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதனால கூட இந்த உன்னதமான காதல் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த நபர்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து புரியாம ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கலாம். ஓகேயா? ஏன்னா புரியாம இருக்க சூழ்நிலை தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு சூழ்நிலையும் கிடையாது. ஏன்னா அந்த சூழ்நிலையை இவங்களே கிரியேட் பண்றாங்களா இருக்கும். ஓகே. இழந்தத நினைக்கிறது, இல்லையா இந்த ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறது, இல்ல நீங்க வந்து மாறி போயிட்டீங்க, உங்களோட லைஃப்ப பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குது போல நினைச்சு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு இவங்களே காயப்படுத்திக் கொள்றது தான் இங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு சிலரோட நபர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க வந்து மூவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான லைஃப்ப பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்றதுனால கூட, இல்ல இத வேகமா போய் சரிப்படுத்திடணும். எப்படியாவது கைக்குள்ள தக்க வச்சுக்கணும். என்னால இப்போதைக்கு இந்த காதலுக்கு ஒரு ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னாலும், என் பார்ட்னர் என்ன விட்டுட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு நான் என் பார்ட்னர விட்டு குடுக்க தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி தூரமா இருந்து உங்கள பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே. இந்த மாரி எண்ணங்கள் தான் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியாதட்டும் சரி. இங்க ஒரு சிலருக்கு இந்த விஷயம்லாம் இவங்க பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா, இங்க ஒரு சிலருக்கு வந்து தெரிய மாட்டேன்னுது. உங்க நபர் வந்து உங்கள கவனிக்கிறாங்கல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க. ஆனா, அது அப்படி கிடையாது. இந்த நபர்கள் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? யாரு கூட பேசுறீங்க? என்ன மாரி ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்கன்ற வரைக்கும் இந்த நபர்கள் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. ஓகேயா? ஸோ, அதனால தான் நீங்க கொஞ்சம் நகர்ற மாதிரி இருந்தா கூட, கைமீறி போற மாதிரி இருந்தா கூட, மீண்டும் வந்து உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வேகமா ஓடி வந்து ஒட்டிக்கொள்றாங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து இந்த காதல் ஒரு சிலர் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு இங்கே பார்க்கும்போது எந்த விஷயம் அவங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த விஷயத்த இந்த காதலை யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கி லைஃப் லாங் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த காதலை வந்து புதுப்பிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த நபர்கள் சம்மந்தமே இல்லாமல் திரும்ப திரும்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் சம்மந்தமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு, சால்மேட், ட்வின் ஃபிலிமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முன்ஜென்ம காதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் இந்த நபர்கள் வந்து உங்கள விடாம உங்க பின்னாடி தொடர்ந்துட்டுருக்காங்க. இந்த காதல் வந்து தொடர்ந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. பாய். டேக் கேர்.